Hi friends, welcome to Nisha's Food Hut Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது tips and tricks. இன்னைக்கு room freshener பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்மளோட personal roomல, rest roomல, அப்புறம் நம்ம kitchen sideல வைக்கிறதுக்கான room freshener பார்க்கலாம். First room freshener வந்து நம்மளோட personal roomல எப்படி யூஸ் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு disposable cupல வந்து 5 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துர்க்கேங்க. அதோட வந்து பாத்தீங்கன்னா vanilla essence நம்ம வீட்ல பெரும்பாலும் இருக்கும். அதிலிருந்து நான் ஒரு ஸ்பூன் அளவு vanilla essence வந்து இப்போ நான் இந்த பேக்கிங் சோடாவோட சேர்த்துக்க போறேன். இப்போ பேக்கிங் சோடாவையும் vanilla essenceையும் நல்லா mix பண்ணிக்கோங்க. இதுல இந்த சோடாவும் எசன்ஸும் mix ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ஒரு டிஃபரண்டான fragrance வந்து ரைஸ் ஆகும். அது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்சர்ல இருக்கும். இப்போ நம்ம இத வந்து ஒரு அலுமினியம் foil பேப்பர்ல வந்து நான் மூடிடுறேன். அப்படி உங்ககிட்ட அலுமினியம் foil பேப்பர் இல்லனா நீங்க ஒரு நார்மல் ஒரு wrap sheet மாதிரியோ இல்ல துண்டு மாதிரி டிரான்ஸ்பரண்டான clothல ரப்பர் பேண்ட் போட்டு கவர் பண்ணிக்கலாம். இப்போ அலுமினியம் foil பேப்பர்ல வந்து நான் ஹோல்ஸ் போடுறேன். அந்த ஹோல்ஸ் வழியா வந்து ரூம்ல வந்து எந்த ரூமா இருந்தாலும் சரி, நம்ம பர்சனல் ரூமா இருக்கட்டும், பெட்ரூமா இருக்கட்டும், அங்க வெச்சிருக்கிறதுக்கான ஒரு ஈஸி இன்ஸ்டன்ட் ரூம் ஃப்ரெஷனர் ரெடி. இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எந்த ஒரு காசு செலவு இல்லாம வீட்லயே ஈஸியா செய்யலாம். இது வந்து ஒரு 6 months once நம்ம வந்து எசன்ஸ் மட்டும் விட்டு வெச்சா போதும். அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது நம்மளோட என்டையர் வீட்டுக்கே வந்து இந்த மேட், ஸ்கிரீன், கபோர்ட் சைட்ஸ், நூக் அண்ட் கார்னர்ஸ் எந்த ஒரு இடத்துலயுமே நம்ம வந்து யூஸ் பண்றதுக்கான ஒரு ரூம் ரெஃப்ரெஷனர் தான் இது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பாட்டில்ல நீங்க முடிஞ்சா ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுல வந்து தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு ஒரு ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடாக்கு வந்து நான் ஒரு முழு லெமன் எடுத்து கலக்கியிருக்கேன். இப்போ இத வந்து நல்லா இந்த லெமனை ஸ்குவீஸ் பண்ணி விட்டுட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்து விட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட ரியாக்ஷன் தெரியும். நல்ல ஃபார்ம் வந்து ஏறி வரும். இத வந்து ஒரு ஸ்ப்ரே கேப் இல்லனா இந்த அலுமினியம் foil வந்து ஓட்ட பண்ணி வெச்சுக்கோங்க. இத மேல வந்து நல்லா கவர் பண்ணிட்டு அதுக்கு வந்து இன்னுமே டைட்டன் பண்றதுக்கு வந்து நம்ம ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே மாதிரி பண்ணா போதும். இப்போ ஸ்கிரீன் சைட்ஸ்ல, கபோர்ட் சைட்ஸ்லலாம் நமக்கு வந்து துணி வைக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஆட் ஸ்மெல் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கிற ஏரியாஸ்ல இந்த ரூம் ஃப்ரெஷனர் யூஸ் ஆகும். அடுத்த ரூம் ஃப்ரெஷனர் பாத்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டன்ட்டா கிச்சன்ல வந்து வெச்சுக்கிறதுக்கான ரூம் ஃப்ரெஷனர். அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண லெமன் எடுத்துர்க்கேன். லெமனோட half, அதோட வந்து ஒரு ஸ்பூன் அளவு vanilla essence, ஒரு ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா. இவ்ளோதாங்க. இத வந்து மறுபடியும் கவர் பண்ணி வெச்சிருங்க. கவர் பண்ணிட்டு உங்களோட கிச்சனோட கார்னர் அப்புறம் இந்த பூச்சி வர்ற இடத்துல எல்லாம் வெச்சீங்கன்னா இந்த ஸ்மெல்லுக்கு நமக்கு வந்து அந்த பூச்சி வர்ற தொல்லை வந்து டெஃபினட்டா கம்மியாகும். கிச்சன்லயும் அடிக்கிற வாடை வந்து பாத்தீங்கன்னா வராது அந்த அளவுக்கு. உங்களுக்கு இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கண்டிப்பா பிடிச்சிருந்ததுன்னா நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. என்னோட ரீசன்ட் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். Stay connected, keep watching. நன்றி.